எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று விசிக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சமூக வலைதளத்தில் அவர் ஒரு காணொளியையும் பகிர்ந்திருக்கிறார். திமுகவோடு தமக்கு இருந்த உறவை சமூக வலைதளத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக குறித்து மறைமுகமாக அவர் தாக்கியிருந்தார். அதாவது மன்னராட்சி ஒழிய வேண்டும், மக்களாட்சியே வர வேண்டும் என்று அவர் பேசியிருந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் அந்த விழாவில் பங்கேற்றிருந்தார். இருவரும் பேசியது பேசுபொருளான நிலையில் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பிணக்கம் இருப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்துகள் எழுந்தன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திமுகவில் தங்கள் கூட்டணி தொடர்கிறது, தங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பிணக்கும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசி வருவது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்படாது, கட்சியினுடைய கருத்தாகவே பார்க்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இதன் காரணமாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி உட்பட கட்சியிலிருந்து 6 மாதம் அவரை இடைநீக்கம் செய்வதாகவும் திருமாவளவன் கூறியிருந்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவருடைய அடுத்த நகர்த்தல்களை வெளிப்படுத்தி வருகிறார். சமூக வலைதளத்தில் ஒரு காணொளியை வெளியிட்டு பதிவுமிட்டிருக்கிறார். திமுகவோடு இணைந்து தேர்தல் பணியாற்றிய புகைப்படங்களையும் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கிறார். திமுகவோடு தமக்கு இருந்த உறவை சமூக வலைதளங்களில் ஆதவ் அர்ஜுனா வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்களையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற சூழலில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது கட்சியை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வரும் சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசுகின்ற பல்வேறு கருத்துகள் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கூட்டணி நலனுக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனே கூறியிருந்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை அந்த கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தார். தற்பொழுது சமூக வலைதளங்களில் அது குறித்து ஆதவ் அர்ஜுனா ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல சில புகைப்படங்களையும் பதிவிட்டிருக்கிறார். திமுகவுடனான தன்னுடைய உறவு எத்தகையது, எப்படி இருந்தது என்பது குறித்த புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். திமுகவிற்கு வியூகம் வகுத்த பிரசாந்த் கிஷோர் மற்றும் சபரீசன் ஆகியோர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதேபோல பல்வேறு நலத்திட்டங்களுக்கு இவர் பணியாற்றிய அந்த புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் மருமகன் சபரீசனோடு இருக்கின்ற புகைப்படத்தையும் ஆதவ் அர்ஜுனா பகிர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், காணொளியை பதிவிட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா கூடவே சில புகைப்படங்களையும் இணைத்திருக்கிறார். திமுகவுடனான தன்னுடைய உறவையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த புகைப்படங்கள் மூலமாக. கூடுதல் விவரங்கள் என்ன? ஒரு முக்கியமான இந்த வீடியோ கருத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். அது திமுகவுடைய கூட்டணிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அவர் பேசிய கருத்து, புத்தக வெளியீட்டாளர் பேசிய கருத்தின் அடிப்படையில அவர் கட்சியிலிருந்து விடுவிக்கக்கூடிய நிலை சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பதிவை அவர் வீடியோ மூலமாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன, அவர் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார், என்ன பணிகளை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை ஒரு காணொளியில் பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அண்ணா அம்பேத்கருடைய கருத்துக்களை, பெரியாருடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து அவர் இந்த காணொளியில் பதிவு செய்திருக்கிறார். பெரியாருடைய கனவை அண்ணா நிறைவேற்றினார். அம்பேத்கருடைய அரசியல், அதே போல தேர்தல் அரசியல் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது, அது என்ன மாதிரியான பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறேன் என்ற காணொலி பதிவை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இந்த சூழல்ல பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் இதற்கு முன்பாக என்ன பணியில் ஈடுபட்டு கொண்டார். இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்ப்பான மனநிலை இருப்பது போல தோற்றம் சித்தரிக்கப்பட்டது. அதே போன்ற கருத்துக்களையும் முன்வைத்து அதான் காரணமாகத்தான் அந்த மாதிரி மனநிலை எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனா அப்படி இல்லை. ஆனந்தன், இணைப்பு தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சுகுணா திவாகர். திமுகவுடனான உறவை வெளிப்படுத்தி இருக்கிறார். பல்வேறு புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதன் மூலமாக ஆதவ் அர்ஜுனா காணொளியையும் வெளியிட்டிருக்கிறார்.
இப்ப திமுகவுடனான தன்னுடைய உறவு நன்றாகத்தான் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றனவா? இருக்கலாம். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக தேர்தல் தொடர்பான வேலைகள் பார்த்தவர். அவருடைய முழு நேர அரசியல் என்பதே கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் அது ஆரம்பித்தது. அவருடைய அடிப்படை வேலை என்பது தேர்தல் வேலைகள் அப்படிங்கிற அடிப்படையில திமுகவுக்கு தேர்தல் வேலைகள் பார்த்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான சில வேலைகள், அரசியல் வேலைகள் பார்த்ததுக்கு பிறகு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். இணைந்த சில நாட்களிலே அவர் துணை பொதுச் செயலாளராக ஆனார். அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பெரிய அளவில் முரண்பாடு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக கூட அவர் அப்படியான புகைப்படங்களை அவருடைய வீடியோக்களை போட்டிருக்கலாம். புகைப்படங்களை ஒருபுறம் வெளியிட்டிருக்கிறார், அதே போல ஒரு காணொளியையும் வெளியிட்டிருக்கிறார், சில வாசகங்களையும் எழுதியிருக்கிறார். ஆட்சியில் அதிகாரத்தில் தங்களுக்கு பங்கு இருக்கிறது, மக்களினுடைய பங்கும் அதில் முக்கியம் என்பது தொடர்பாக மக்கள் சக்தியோடு இணைந்து செல்ல இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் இதன் மூலமாக? இதுல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம். இவருடைய முழக்கத்துடைய அடிப்படை என்னன்னா, தலித் மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதனுடைய அடிப்படையில இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது தோன்றிய காலகட்டத்திலிருந்தே வைக்கப்படக்கூடிய முழக்கம். ஆனால் அது நடைமுறையில எல்லா காலகட்டத்திலும் அது சாத்தியமா அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தினுடைய ஒரு உதாரணத்துக்கு திமுகவுக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படையான ஒரு முழக்கம். ஆனா உங்க கூட்டணி சேர்றப்ப கூட்டாட்சி, மாநில சுயாட்சி இருந்தாதான் அரசியலமைப்பு திருத்தினா மட்டும்தான் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுடையோ அல்லது வேற மூன்றாம் அணி அமைக்கிறதையோ அவங்க கேட்க முடியாது. இருந்ததுனால திமுக அப்படியான ஒரு டிமாண்ட் வைக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க வைக்கலாம். அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு லட்சிய முழக்கமாக வைத்திருக்கிறது. நடைமுறை சார்ந்து இப்போதைக்கு இது நிறைவேறலைங்கிறதும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதனால அந்த முழக்கத்தை இவர் வைப்பது என்பது ஒரு தலித் அமைப்பு அது வைக்கக்கூடிய, அதனுடைய கொள்கை அடிப்படையில் வைக்கக்கூடிய அந்த முழக்கத்தை இவர் எப்படி வைக்கிறாருங்கிறதுமே அடிப்படை வைக்கிறதுனா, இவர் ஒரு தலித் அல்லாதவர் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் என்ன பண்ண போறாருங்கிறது. இன்னொன்னு இப்ப நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்த இவர் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு ஆதரவு எப்ப வைக்க வர்றாரு அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக 3 தொகுதிகள் கேட்கப்பட்டது. அதுல ஒரு தொகுதி பொது தொகுதி அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில வந்தது. ஆனா கடைசியில 2 தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதிப்படுத்தப்பட்டதுங்கிறது தெரியும். அந்த ஒரு பொது தொகுதி யாருக்காக கேட்கப்பட்டதுன்னா ஆதவர்ஜனாவுக்காக தான் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்ப பொது தொகுதி என்பது ஆதவர்ஜனாங்கிற ஒரு தலித் அல்லாதவருக்கு தான் கேட்கப்பட்டது. அப்படி இருக்கப்ப பொது தொகுதியில தலித்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் முன்வைக்கிறதுங்கிறது அது கிட்டத்தட்ட முரண்பாடாகத்தான் இருக்குது. அவர் தன்னை மையப்படுத்தி ஒரு சுயநலம் சார்ந்த விஷயங்கள் வைப்பதை தாண்டி லட்சியவாதத்துக்கும் அவருக்கு எந்த விதமான சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. என்னைய கேட்டா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒன்று அவர் விஜயனுடைய கட்சிக்கு போறதுக்கோ அல்லது விஜய் கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு முன்னெடுப்பதற்கோ அல்லது ஒரு தனியான நிறுவனம் ஆரம்பிப்பதற்கோ ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். ஆதவ் அர்ஜுனாவினுடைய சமீபத்திய செயல்கள் எல்லாம் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றன. தற்போது சமூக வலைதளத்தில் அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தற்போது திமுகவுடனான அவரது உறவை வெளிப்படுத்துகின்ற விதமாக சில புகைப்படங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அவர் இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுல கடந்த காலத்துல ஒரு தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வேலை பார்த்திருக்கிறாரு. அதனால அவருக்கு இப்போ ஒரு விளக்கம் தரதுக்கு தேவை இருக்கு. என்னன்னா, எனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதா என்னோட கோஷம், அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன் அப்படிங்கறத நான் மீண்டும் மீண்டும் நேற்றுல இருந்து நான் தான் சொல்லிட்டு வரேன். விசிக தொண்டர்களுடைய ஆதரவை தன் பக்கம் திரட்டுறதுக்கான முயற்சியில தான் அவர் ஆதவ அர்ஜுனா இறங்கியிருக்காருங்கிறதா இது காட்டுது. ஏன்னா நான் திமுகவோட இவ்வளவு நெருக்கமா இருந்தவன் தான். நான் இப்ப ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீண்டகால செயல் திட்டத்தை கோரிக்கையை தான் நான் பேசுறேன். எனக்கு தனிப்பட்ட விரோதம் அவங்களோட இல்ல அப்படிங்கறத அவர் நிறுவ முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு தனிப்பட்ட விரோதம் இருந்துச்சா இல்லையாங்கிறது வேற கேள்வி. ஆனா அதை தாண்டி அவர் எனக்கு திமுகவோட தனிப்பட்ட விரோதம் இல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய குரலை தான் நான் தொடர்ந்து பேசினேன் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா விசிக தொண்டர்களோட ஆதரவை தன் பக்கம் திரட்ட முடியுமா அப்படிங்கக்கூடிய கோஷம் தான் இதுக்குள்ள இருக்கிறதா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. விசிக தொண்டர்களுடைய ஆதரவை அவர் தன் பக்கம் திரட்டுகிறார் அப்படின்னா அப்ப அவர் வேறு கட்சிக்கு போக போகிறார்னு அர்த்தமா? அவர் ஏற்கனவே ஒரு தேர்தல் வியூக நிபுணர் தான். அவர் அந்த தேர்தல் வியூக நிபுணர் பணியை தான் அவர் ஏற்கனவே திமுகவுக்கும் அவர் செய்திருந்தாரு.
இப்ப அவர் வந்து அடுத்ததா தாவேக்காவோட ஒரு நெருக்கம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் விஜய் கட்சிக்கே கூட இந்த மாதிரி நம்ம தேர்தல் வியூகங்களை வகுக்கலாமா அல்லது அந்த கட்சியிலே சேரலாமான்னு அவர் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பார். ஏன்னா அவர் வந்து இமீடியட்டா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவார்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து கடந்த காலங்களில் ரொம்ப இணக்கமா அவர் எந்த செயல்கள் செய்தாலும் அவரை விட்டு கொடுக்காம ஒரு தலித் அல்லாத ஒரு பொறுப்புல இருக்காங்க, உடனடியா நம்ம நீக்கிட முடியாது, வேளச்சேரி தீர்மானம் இருக்கு, அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் உயர்மட்ட குழு விசாரணையில தான் நீக்க முடியும் அப்படிங்கக்கூடியதை அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார். ஆனா ஒரு தடாலடியாக 6 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட இடைவெளி. அதனால அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவே இப்ப ரொம்ப குழப்பத்துல தான் இருப்பாரு. அந்த குழப்பம் வந்து அவருக்கு வந்து இப்ப என்ன முதல் கட்ட இலக்கா இருக்கும்னா விசிகால இருந்து தனக்கு ஆதரவு குரல் ஒலிக்கணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. அந்த எதிர்பார்ப்புனாலதான் அவர் பார்த்தோம்னா திமுகவோடு தன்னுடைய கடந்த கால சிநேகத்தோட புகைப்படங்களை வெளியிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத மீண்டும் மீண்டும் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றதே அவரு நான் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கணும், துணை முதல்வராக்கணும், அல்லது ஆட்சி அதிகாரத்துல பட்டியல் சமூக மக்கள் வரணும் அப்படிங்கக்கூடிய குரல் தான் என்னுடைய குரல் அப்படிங்கறத சொல்றதன் மூலமா அந்த அழுத்தத்தை தான் நான் கொடுத்தேங்கிறது மூலமா ஒரு அனுதாபாலையும் அவர் விசிகாக்குள்ள ஏற்படுத்த பாக்குறாரு. இப்ப இதுபோன்று அவர் தொடர்ந்து பதிவிட்டு வருவதன் மூலமாகவும் இதுபோன்று தொடர்ந்து அவர் பேசி வருவதன் மூலமாகவும் அது மறுபடியும் திமுக கூட்டணியில ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா விசிக மற்றும் திமுக கூட்டணி? இல்ல, நிச்சயமா இனி ஏற்படுத்தாது. இனி அவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பையும் இது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கட்சியில இருந்து அவர் வந்து ஒரு இடைநீக்கம் செய்யப்பட்டுட்டாரு. அதுவும் ஒரு வாரமோ 10 நாளோ, இப்போ ஒரு தேதி குறிப்பிடாம இடைநீக்கம் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 2 நாள்ல சமரசமாயிரும், சமாதானமாயிரும், அவங்களுக்கு பேசி தீர்த்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த இடைநீக்கம் வந்து 6 மாதங்கள்னு பண்ணிருக்காங்க. அரசியலை பொறுத்தவரை 6 மாத காலம்ங்கிறது ஒரு நீண்ட நெடிய காலம், கிட்டத்தட்ட 180 நாட்கள், கிட்டத்தட்ட தேர்தலுக்கே இன்னொரு 15 மாதங்கள் தான் இருக்கும்போது இது ஒரு பெரிய அடர்த்தியான காலம். அதனால ஆதவ அர்ஜுனாவுக்கு இனிமேல் விசிகால பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா அவர் தொண்டர்களை தன் பக்கம் திரட்டுறதுக்கோ விசிகால 2ஆம் கட்டமா யாரையாவது தனக்கு ஆதரவு குரல் கொடுக்க வைக்க முடியுமான்னு ஒரு தேர்தல் வியூக நிபுணர் அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி திமுக விசிக கூட்டணிக்குள்ள இனிமேல் இது ஒரு விவாத பொருளா இருக்காது அப்படிங்கறத இந்த இடைநீக்கம் வந்து நமக்கு உணர்த்துது. ஆதவ அர்ஜுனா ஒரு தேர்தல் வியூக நிபுணர் அப்படிங்கிறப்ப இப்ப விசிகாவிலிருந்து அவர் விலகி இருக்கிறார், அது விசிகாவுக்கு பின்னடைவை தானே ஏற்படுத்தும்? நிச்சயமா அவங்களுக்கு வந்து தேர்தல் வியூகத்துல இப்ப நம்ம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே நீங்க பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரு நல்ல ஜனநாயகவாதி, அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளோடு ஒப்பிடும்போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கு, வெற்றி வித்தியாசம். சோ அதுக்கு எல்லாமே ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பினர் தான் அங்க முழுக்க தேர்தல் வேலை பார்த்தாங்க. அங்க முதல் கூட்டத்தை ஒருங்கிணைத்ததுல இருந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டம் வரைக்கும் அவர் தான் ஒருங்கிணைத்ததா சொல்லப்படுது. சோ அந்த வகையில பார்த்தா இது விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிய அளவிலான ஒரு பின்னடைவாதி ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் கூட நீங்க பேசலாம். இன்னைக்கு நம்ம விசிகாவை பத்தி இன்றைய நாள்ல இன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு நீங்க நம்ம எல்லாம் பேசுறோம், உங்களை ஊடகங்கள் விவாதிக்குதுன்னா அதுக்கு ஆதவ அர்ஜுனா தானே காரணம். ஒரு வகையில அவர் வந்து தொடர்ச்சியா அதை வந்து ஒரு லைம் லைட்லயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாரு. அந்த வகையில பார்த்தா ஆதவ அர்ஜுனாவினுடைய வெளியேற்றம் அல்லது அவர் வெளியே போறது அப்படிங்கிறது வந்து விசிகாவுக்கு ஒரு சிறிய அளவிலாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததா செய்யும். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறார். தற்பொழுதும் சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதுல திமுகவுடன் தனக்கு இருந்த நெருக்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? 30 நாளில் அரசியலில் பிரபலம் அடைவது எப்படி என்கிற ஒரு நூலை எழுதுவதற்கு மிக தகுதியான நபர் ஆதவ் தான். காரணம், ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்பு கூட இவரை பற்றிய பெரிய பேச்செல்லாம் கிடையாது. சமீபத்திய சர்ச்சைகள் மூலமாக ஒரு பிரபலத்துவம். ஆனால் இது ஒரு தலைவராக வளர வேண்டும் என்று நினைத்தால் இது போதவே போதாது. காரணம் என்னவென்றால், தலைவராக இருப்பவர்கள் மக்களுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். அப்போதும் பரிணாம வளர்ச்சிக்கான காலகட்டம் என்பது அந்த காலத்துல மிக அதிகம், பல வருடங்கள் பிடிக்கும். இன்றைய காலகட்டத்தில் வேண்டுமானால் அந்த வருடங்களை குறைக்கலாம், காரணம் சோசியல் மீடியா. ஆனால் அது ஓட்டாக மாறுமா? வெறுமனே பிரபலமாக இருப்பது ஓட்டாக மாறுமா? எவ்வளவோ பிரபலங்கள் வந்து அரசியலில் மோதினார்கள். சிவாஜி கணேசனை விடவா அல்லது கமலஹாசனை விடவா? எனவே ஆதவின் வெளியேற்றம் அது விசிகாவை பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. காரணம், ஒரு தற்காலிக பின்னடைவு ஏற்படலாம். ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதார செலவுகள் செய்து வந்தார். ஆனால் இந்த ஒரு காலகட்டம் முடிந்த பிறகு, 1 மாதமோ 2 மாதமோ முடிந்த பிறகு தேர்தலை நோக்கி விசிக பயணப்படும் போது அது திமுக கூட்டணி தான். அப்படி என்றால் திமுக கூட்டணியிலே ஒரு 6 தொகுதி 7 தொகுதி கொடுத்தால் 4-5 தொகுதிகள் தனி தொகுதிகள் தான் கொடுப்பார்கள். 2 அல்லது 3 தொகுதிகள் பொது தொகுதிகள் கொடுப்பார்கள். இந்த பொது தொகுதிகளில் ஏற்கனவே நின்று வென்றவர்கள் உட்பட பலரும் வந்து அதை மீண்டும் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருப்பார்கள். அதே தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று நினைப்பார்கள். இதுல விசிகாவில் ஆதவுக்கு இப்போது வாய்ப்பே இல்லை.
அவர் ஏற்கனவே அந்த 3 MP தொகுதிகள் கேட்ட போது விசிக 2024 கேட்ட போது ஒரு தொகுதி ஆதவுக்கு என்று சொல்லப்பட்டது. ஆனால் அப்படியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எம்எல்ஏ தேர்தலிலும் அப்படியான வாய்ப்பு தனக்கு கிடைக்காது என்று அவர் உணர்கிறார். எனவே இத்தகைய நிலைப்பாடு எடுக்கிறார். காரணம், மன்னராட்சி வாரிசு என்றால் திரையுலகில் இல்லாத வாரிசுகளா? விஜய் அவர்களே யாருடைய வாரிசு? சூர்யா யாருடைய வாரிசு? இப்படி பல கேள்விகள் இயல்பாக எழும். எது எப்படி இருந்தாலும் மக்களிடம் போக வேண்டும் அல்லவா? மக்கள் ரசிக்க வேண்டும். ஒரு சினிமா நடிகரே ஒரு பெரிய பிரபலத்தின் மகனாக இருப்பதால் மட்டும் வெற்றி பெறுவதில்லை. மீண்டும் மக்கள் ரசிக்க வேண்டும். எத்தனையோ பிரபலங்களின் மகன்கள் சினிமா துறையிலே தோற்றிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அரசியலும் அப்படித்தான். கலைஞரின் மகன்கள் பல. ஆனால் அதிலே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அரசியல் மேலே வந்தார். திரு மு.க. முத்து என்ன ஆனார்? இப்படி இயல்பான கேள்விகள் இருக்கின்றன. எனவே வெறுமனே மன்னராட்சி அதை குறை சொல்வது, அதன் மூலமாக திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேற வேண்டும் என்று கூறுவது, அல்லது அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலுக்கு அல்லது அகில இந்திய அரசுக்கு அவ்வளவு தூரம் ஒரு சூட்டாகிற விஷயங்கள் பல கொள்கைகளை வடிவமைக்க வேண்டிய கட்டாயத்திலே இன்றைய அரசியல் இருக்கிறது. இப்ப டங்ஸ்டன் ஆதவ அர்ஜுன் நிலைப்பாடு என்னங்கிற கேள்வி வரும். விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி வரும் அல்லவா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கேள்விகள் எழும்போது ஆதவ அர்ஜுனுக்கு தனி கட்சி துவங்கி நடத்துவது என்பது மிகவும் இயலாத காரியம். விஜய் கட்சியிலே சேரலாம். விஜய் அதுக்கு சம்மதிப்பாரா என்று நமக்கு உண்மையிலேயே தெரியாது. காரணம், அந்த கட்சியில் இவரை விட சீனியர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இப்படியான சூழ்நிலையில் ஒரு குழப்பமான மனநிலையில் அவர் இருப்பதான் நான் உணர்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. சமூக வலைதளத்தில் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கும் காணொளி மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது. திமுகவுடனான தனது உறவை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த காணொளியில் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிகாரத்தை அடைய விரைவில் தான் பிரச்சாரம் செய்ய போவதாகவும், மக்கள் சக்தியின் ஆதரவோடு அந்த பிரச்சாரத்தை தான் மேற்கொள்ளப் போவதாகவும் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கம். அந்த முழக்கத்தோடு அதிகாரத்தை அடைய விரைவில் பிரச்சாரம் செய்ய போவதாக அவர் பேசியிருக்கிறார். திமுகவுக்கும் தனக்கும் இடையிலான உறவு குறித்த புகைப்படங்கள் மூலமாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கூட்டணியில் சிக்கலா என்பது குறித்து பல்வேறு கருத்துகள் வெளிவந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு நடவடிக்கையை எடுத்தார். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதம் இடைநீக்கம் செய்வதாக அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆதவ் அர்ஜுனா தனது செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது சமூக வலைதளத்தில் காணொளி ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினோடு ஆதவ் அர்ஜுனா தமது குழுவினரோடு இருக்கும் புகைப்படம் தொடர்ந்து பல்வேறு புகைப்படங்களை அவர் அதில் வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் வியூகம் வகுத்ததிலும் தன்னுடைய பங்கு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சபரீசனோடு இருக்கும் புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதிலிருந்து ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா விஜயோடு இணைந்து தவேக கட்சியில் சேர்ந்து விடுவாரோ என்கின்ற ரீதியிலாகவும் பல்வேறு கருத்துகள் வெளிவந்த நிலையில் திமுகவுடன் தனக்கு இருக்கின்ற அந்த உறவை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. திமுகவுக்காக பணியாற்ற பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததாகவும் அந்த வீடியோவில் ஆதவ் அர்ஜுனா தகவலை பகிர்ந்திருக்கிறார். தமிழகத்தின் 234 தொகுதிகளையும் திமுகவிற்கு பகுப்பாய்வு செய்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா அந்த காணொளியில் உரிமை கோரியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்பாக தான் திமுகவிற்கு பணியாற்றியதையும் அவர் அந்த காணொளி காட்சியில் கூறியிருக்கிறார். தமக்கும் திமுகவுக்கும் இடையே எந்த முரணும் இல்லை என்பதையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசிய விஷயங்கள் திமுகவுக்கும் விசிகவிற்கும் இடையே கூட்டணியில் பிணக்கு இருப்பதாக கருத்துக்களை எழுப்பிய நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தொல் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து 6 மாதங்கள் இடைநீக்கம் செய்திருந்த நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை ஆதவ் அர்ஜுனா இதுபோன்று செய்து வருகிறார். அதாவது சமூக வலைதளத்தில் தற்பொழுது காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுகவுடனான தனது உறவை வெளிப்படுத்தி உறுதியும் படுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் பணி செய்வதற்கு முன்பாகவே திமுகவிற்காக அவர் பணியாற்றியதாகவும் அந்த காணொளியில் அவர் கூறியிருக்கிறார்.